மதுமிதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. கௌதம் என் பேச்சை மீறி இப்படியெல்லாம் நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. சின்ன மண்டபத்தில் வந்து கல்யாணம் பண்ணவா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ ஏம்மா இப்படியெல்லாம் நினச்சி பார்க்குற? கௌதமோட கல்யாணம் சின்ன மண்டபத்தில் நடக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்படுவியா? அவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதே பெருசு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கே நடந்தால் என்னங்கிற மாதிரி தான் கேவலமாக அவங்க தம்பி சூர்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து லட்சுமணனும் இருக்காங்க. ஜெகுமா நீ எதுக்கும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து பேசுகிறாங்க சகுந்தலா கிட்ட. அண்ணே, முதல்ல கௌதம் வந்து பேசினான்ல ஒரு வசனம், அதுவும் அந்த குடும்பத்துக்காக. அதுவும் ஒண்ணும் அவனா பேசல. வாய் மட்டும்தான் அவனோடது. வார்த்தையெல்லாம் மதுமிதாவோடது. இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே கௌதம் கிட்ட எப்படி பேசி அவன மனச வந்து மாத்தி, முடிவெல்லாம் தப்பு தப்பா எடுக்க வைக்கிறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. கௌதம் கிட்ட எதுவுமே வந்து அடாவடியா சொன்னா நடக்கவே நடக்காது. அன்பா பாசமா வந்து கேட்டா எத வேணாலும் குடுப்பான். அப்படி இருக்கும்போது, மதுமிதா அன்பா, பாசமா தான் வந்து பேசுறா. ஏன்னா, அவ இத்தன நாள் வரைக்கும் கௌதம் கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தவ, எப்படி இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவ என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு, காரியத்த மூவ் பண்ணி சாதிக்கணும்னு பார்த்தானா, என்ன பண்றது? கம்பெனி நிர்வாகத்த கைப்பற்றணும்னு நெனச்சா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாரி ஒரு எண்ணமே அவளுக்கு வரவே விடக்கூடாது. எப்போதும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவ எனக்கு கீழ இருக்கிற ஒரு வேலைக்காரியா தான் நான் பார்த்தாலும், அவளோட புத்திசாலித்தனத்தினால அவ கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வந்துருவாளோன்னு எனக்கு தோணுது. அது மாரி வரவே விடக்கூடாது. நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாரி தான் அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம சகுந்தலா அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ப சகுந்தலா வந்து பேசுறது எல்லாத்தையும் கேட்குறாங்க. அவங்க அண்ணனும், அவங்க பையனும். "அம்மா விடும்மா! உன்னெல்லாம் எதிர்த்து நின்னுலாம் ஜெயிக்க முடியுமா?" "ஆமான்டா, நீ சொல்றதே கரெக்ட்டு தான். நான் வந்து கௌதமோட அப்பாவையே சமாளிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது இவெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்ல. இருந்தாலும் நம்ம எந்த இடத்துலயும் யாரையும் அசால்ட்டாவும் நினைக்கக்கூடாது. யாரையும் நமக்கு கீழயும் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்பளால ஜெயிக்க முடியுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்ல வந்து சந்தோஷமா வந்து போயிட்டுருக்காங்க. ஜீவா தான் கார் ஓட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து அவங்க அப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அதித்தி, மதுமிதா, ரேணுகா எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப, "ஏங்க இந்த கார மாத்துங்க மாத்துங்கன்னு நானும் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார பார்த்து கிண்டல் பண்றாங்கல்ல" அப்படின்னு சொன்னோனே, "ஏன்டி இப்படி பண்ற? நமக்கு என்னவோ அதுதான். சரியா ஆசைப்படலாம். பேராசைப்பட முடியுமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க அப்பா, "கோயிலுக்கு போவோம். எதுவா இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்கலாங்கிற" மாரி தான் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதமும், சந்தோஷும் சிரிச்ச முகமா பேசுறாங்க. இது மாரி என் ஃப்ரெண்டு அசடு மூஞ்சிக்கு கல்யாணம் ஆகும்னு நெனச்சு கூட பார்க்கல. ஒரு கோவக்காரனுக்கு கல்யாணம் ஆகும்னு நெனச்சு பார்க்கல. நல்ல விதமா கல்யாணம் வந்து நடக்குது. இத எப்படி உங்க அம்மா வந்து சம்மதிச்சாங்க? எப்போதும் உனக்கு கல்யாண பேச்சு வந்தாலே வந்து அவங்க வேற ஏதாவது டாபிக் வந்து போயிடுவாங்க. உன்னொன்னு, "இப்ப என்னப்பா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி அவங்களே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அவங்க சொல்லி தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஓகே சொன்னேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எதுக்கு தேவையில்லாம நீ குழப்பிக்கிட்டு இருக்க? பரவால்ல விடு பார்த்துக்கலாங்கிற மாரி தான் சொல்றாங்க. நம்ப கௌதம் வந்து, "இல்ல நண்பா, நீ இப்ப அவங்கள மரியாதையா வந்து பேசணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "யாரடா இவ்ளோ மரியாதையா வந்து பேசிட்டு இருக்க? உன்னோட மனைவி. சாரி சாரி. என்னோட அண்ணிய." "என்னது அண்ணியா? எப்போதும் போல மதுமிதானே சொல்லு." "சாரி சாரி சாரி. என்ன இவ்வளோ நாளா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்த. நீ எனக்கு அண்ணன் ஸ்தானத்துல தான் இருக்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் அண்ணின்னு தானே சொல்லணும்." "ஏய் என்னடா ஏசி இங்க ஒர்க் ஆகலையா? ரிமோட் எங்கன்னு தேடுனோனே" ரிமோட் எங்கேயும் எங்கேயும் தேடுறதுக்காக வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். "இங்கேயே ஏசி இல்லாம என்னால இருக்க முடியலையே. பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாண மண்டபம் புடிச்சாங்கன்னா, ஏசி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய விஷயம்னு நெனச்சு, நம்ம மதுமிதாக்கு வந்து கால் பண்றாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோயில்ல சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, "மாமாக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். அதே மாரி உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொன்னியா இல்லையா மாமா கிட்ட?" "யார் மாமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிறாங்க. "ஏய்! உன் புருஷன் தான் அதித்திக்கு மாமா. தெரியுமில்ல அக்கா புருஷனா? இது தெரியாதா?" "ஓ! அப்படியா? சரிம்மா தெரிஞ்சுக்கிறேங்கிற மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுங்க. அதுவும் கல்யாணம் சம்மந்தப்பட்டது." "அம்மா அவர் ஏதோ ஒண்ணு பேசுறாரும்மா. எனக்கு ஒண்ணும் புரியல. பட்டமா இருக்காரு. அவர் பேசுறத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தான் நெனைக்கிறேன்." "ஐயய்யோ! என்னமோது பிரச்சனையா? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "இல்லங்க. கல்யாண மண்டபத்துல உங்க அப்பா ஆசைப்பட்ட மாரி எங்க வேணா நடக்கட்டும். நான் எதிலயும் கம்பல் பண்ணல. எனக்கு தேவையானது கண்டிப்பா அங்க இருக்கணுங்கிற" மாரி சொன்னோனே, "இவருக்கு தேவையானதா?
அச்சச்சோ! இவருக்கு தேவையானதெல்லாம் நம்மளால வந்து நிறைவேத்தி தர முடியுமா? ஒண்ணும் புரியலையே! என்ன எதிர்பார்க்க போறாரு? ஒண்ணும் புரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எனக்கு கண்டிப்பா ரூம்ல ஏசி இருந்தே ஆவணும். ஏசி இல்லன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதா வந்து சவுண்டே வராம செமையா வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னம்மா, ஏதோ வந்து பெரிய பிரச்சனைன்னு நெனச்சு கேள்விப்பட்டா, இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியலங்கிற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப ராமகிருஷ்ணனும் ஒரு பக்கம், ரேணுகாவும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அம்மா கண்டிப்பா ஏசி வேணும்னு கேட்கிறாரும்மா. ஏசி தானே ரூம் ஃபுல்லா வந்து ஏசிய வந்து போட்டுருவோங்கிற மாரி காமெடியா வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் பேசுறாங்க. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னேன். இத தாம்மா அவரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு, காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வந்து போறாங்க. நம்ம சந்தோஷம். ஒரு பக்கம் ஹீரோ கௌதமும், அப்பன்னு பார்த்து ஸ்டாஃப் எல்லாரும் வந்து ஸ்பெஷலான ஒரு லட்டு வந்து வாங்கிட்டு வந்து, அப்படியே வந்து 1 கிலோ கிட்ட இருக்கும் போல இருக்கு. அத அப்படியே வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கௌதம் கிட்ட, "இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "லட்டு இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம்ன்னு" சொல்லி பீஸ் எடுத்து வாயில வைக்கிறாங்க. வாவ்! இவ்வளோ டேஸ்ட்டான அற்புதமான லட்ட நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்கு. மாயா கல்யாணத்துல நீங்க எங்க வாங்குனாங்கன்னு சொல்லுடா. அதே இடத்துல எல்லாருக்கும் 2 லட்ட வந்து வச்சிர வேண்டியதா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. மச்சான் எனக்கு ஒரு ஸ்வீட் கிடைக்கும்ல. கிடைக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி ஒரு லட்ட மட்டும் சந்தோஷ்க்காக வந்து ஒதுக்கி வச்சுடுறாங்க. திரும்பி பேசி முடிக்கிறதுக்குள்ள, எல்லா லட்டும் தீர்ந்துருச்சு. "டேய் ஒண்ணே ஒண்ணு கேட்டேனே" அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷ் வந்து காமெடியா வந்து கேட்குறாங்க. "ஒண்ணு தானே, ஆல்ரெடி நீ இந்த மாரிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சு தான் பார்த்தியா டப்பால கட்ட விரலுக்கு பின்னாடி வந்து வச்சிருக்காங்க. நல்ல வேளை உன் கட்ட விரல் ஸ்ட்ராங்கு. இதுவே வந்து உன் கட்ட விரல தாண்டி இந்த லட்டு வந்து உருண்டு வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அதையும் சாப்பிட்டுருப்பேன். சாரிங்க. எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் குடுத்துட்டு தான் சாப்புட்ணும். லட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சா, 1 கிலோ 2 கிலோலாம் நான் பார்க்கிறதே இல்ல. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேங்கிற மாரி செம காமெடியா வந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப சந்தோஷ். எனக்கு அந்த லட்டு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அங்க பாரேன்டா, யார் அது? அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு லட்டு பாக்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது, எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம். அப்பன்னு பார்த்து, கட்ட விரல லைட்டா வந்து தள்ளிட்டு, அந்த லட்ட வந்து எடுத்துடுறாங்க. சந்தோஷ் கிட்டேருந்து. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். டேய் கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன்ல. நீ இருக்கிற ஃப்ளோல டப்பாவே இருக்குமா இல்லையான்னு தெரியல. சாரிங்க. உங்க எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷலா வந்து ஒவ்வொரு கிலோ லட்டு வந்து நான் வந்து மாயா கல்யாணத்துல வந்து குடுக்க சொல்றேங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோனே, இருக்கட்டும் சார். இதெல்லாம் ஒரு விஷயமா? வாழ்த்துக்கள்ங்கிற மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கலாம். வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம மதுமிதாவோட என்டையர் ஃபேமிலி. மதுமிதாவ வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் சுருதிங்கிற ஒரு பொண்ணு வராங்க. அதாவது மதுமிதா வந்து ஒரு பையன லவ் பண்ணாங்கல்ல, அந்த பையன தான் சுருதி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஆத்திரம் தாங்கல. மதுமிதா கையில என்ன மோதிரம்? இதுவா? இது டைமண்ட் மோதிரமா? நீங்க வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, சொந்த வீடு வாங்கியிருக்கீங்கன்னு. ஜஸ்ட் அதோட வேலையில தான் மோதிரம். இது மாரி ஒரு 10, 15 மோதிரம் இருக்கும். சில பேர்லாம் வந்து வீடு வாங்கிட்டோம், அது வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொண்ண பார்த்தியா? 10 வீடா இருந்தாலும், இனிமேட்டு கையிலேயே வந்து எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பா. இதுதாம்மா மதுமிதாவோட ஸ்டேட்டஸ் இனிமேட்டு. சரியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றப்ப, கல்யாணம் எங்க தெரியுமா வச்சிருக்காங்க? அப்படி இப்படின்னு பெருசா வந்து சொல்றாங்க. சரிங்க நாங்க போயிட்டு வரோம்ன்னு சொல்லி ஸ்ருதி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏம்மா அவங்கள வெறுப்பேத்துற? உனக்கு கல்யாணம் ஆக போதுல்ல, உனக்கு ஒரு பொண்ணு பொறக்கும். அந்த பொண்ண சுத்தி இது மாரிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கயேன், அப்பதான் ஒரு ரேணுகா மனசுல எப்படியெல்லாம் காயம் வருதுன்னு உனக்கே புரிய வருங்கிற மாரி, அந்த இடத்துல சூப்பரா வந்து ரேணுகா தேவி பேசுற மாரி காட்டி, எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.